ஹர்மாலி பஸ் ஹர்மாலி கோவால அந்த லோக்கல் பஸ் ஜேர்னியே ஒரு மாதிரி டிப்பிக்கல் ஃபீல் தருவாங்க. ஹர்மாலி ரயில்வே ஸ்டேஷன் திஸ் டவுன். அப்பனே ஐயனாரே, கெட்டது எதே என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா. திருநெல்வேலி ஏதோ ஸ்லீப்பர் கிளாஸ்ல மக்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கமே, நம்ம ஆள்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டு வராங்க. நல்லா இருக்குங்க இந்த ட்ரெயின். இங்கன்னா ஓஸ்டின் பஸ் நம்ம ட்ரெயினை ஏதோ வடக்கரை எல்மையும் ஆக்கி வச்சிருக்காங்க. ஸ்டாப்பே கிடையாது, நிப்பாட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம வண்டி கேரளா பார்டர்ல நெருங்க போகுது. கேரளாக்குள்ள வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா ஃபைனலி நம்ம திருநெல்வேலி வந்து 5000 ஆரம்பிச்ச நம்ம பையன் கிட்ட கடைசியா பேலன்ஸ் 5 ரூபா தான் இருக்குது. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் இதுதான் கட்டம்பா பஸ் டெர்மினேஷன், பனாஜி பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டு. நல்லா தான் நீதான் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்ம கோவாலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ பனாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கருமாலி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து மடுக்கான்னு போகிறாங்க. அதனால் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காண்டி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தேடிட்டு இருக்கோம் நம்ம வாங்குறதுக்கு. நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. இது ஒன்று வாங்கியாச்சா? பை திஸ் கேக்கும் और भाई 110 110 10 more इधर sis how much? 80 no I think this is 30, so take no good quality quality but quantity what you want small, so 40 take how much? 40 rupees only madam sir no bro भैया पॉपकॉर्न how much? कितना दे? 10 rupees पॉपकॉर्न பரவாயில்ல. हरमाली बस हरमाली भाई हरमाली बस ओरे लास्ट थैंक यू. இதுதாங்க கருமாடி போகிறதுக்கு பஸ்ஸு. ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு எங்கே இங்கே சுற்றி. அவ்வளோதான், நம்ம பஸ்ஸில் ஏறி அப்படியே போக வேண்டியதாங்க. கோவாவில் அந்த லோக்கல் பஸ் ஜேர்னியே ஒரு மாதிரி டிப்பிக்கல் ஃபீல் தருவாங்க. நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸே ஒரு சின்ன பஸ்ஸுங்க, நம்ம ஊரில் உள்ள ஒரு சின்ன வேனு மாதிரி தான். ஆனால் இந்த வேனுக்கு 3 கண்டக்டர், இந்த 3 பேருமே கண்டக்டர். 3 பையங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நின்று ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டவுன் ஓகே தேங்க்யூ பாய். நம்ம காலையில் வந்திருப்போமே அதே இடம் தான். भैया हरमाली रेलवे स्टेशन दिस डाउन ஓகே பாய் தேங்க்யூ. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் வழியே கிடையாது, சும்மா இருட்டுக்குள்ள ஓபன் பண்ண வழி. நான் இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதே என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா. நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது. இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இருட்டுக்குள்ள வரணும். இங்க இதுக்கு வரைக்கும் வழி எங்கேயும் சுத்தி வரணும்னு நினைக்கிறேன். இது ஷார்ட்கட்டு. அதான் போயிட்டு நம்ம இங்கேருந்து மடுக்கானுக்கு போகிறதுக்கு இப்போ இங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வரும், நம்ம அதிலே ஏறி போயிடலாம். நம்ம அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போனோம்னா 2-3 பஸ்ஸு மாறி போகணும். அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக பஸ்ஸு கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நடக்கணும். அதனால் இதுனா டேரெக்டாக ஸ்டேஷன் டு ஸ்டேஷனே முடிஞ்சிடும். அதுக்காண்டு தான் இந்த பிளான் போட்டு
நேராக நம்ம சார்மலி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பேர் இருக்கும் கிட்ட வந்தாச்சு. அந்த போட்டு தெரிஞ்சிட்டு மின்மினி பூச்சிகள் நிறைய இங்கே சுற்றுது. நல்லா இருக்க பிடிச்சி கேண்டா அடைச்சி கொண்டு போயிருமா வேண்டாம். நான் ஒத்தையில தான் போயிட்டு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே நான் ஒருத்தன் தான் இருப்பேன். போய் பார்ப்போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் தான் போயிட்டு வந்துடலாம். என்ன பண்ணிடுவானுங்க. ஹர்மாலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சு. நல்ல அழகாக தான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன், ஃபுல்லாக காடு. நம்ம மடுக்கான் எஸ் 20 மட்டுக்கான். சர்மாலி ரயில்வே ஸ்டேஷனும் ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷன் தான் நினைக்கிறேங்க. எவ்வளோ பார்க்கிங் இருக்கு பாருங்களேன். நான் எப்போ சின்ன ஸ்டேஷன் நினைச்சேன். நம்ம அவ்வளோதான் கடைசியாக மடுகான் ஸ்டேஷனுக்கே வந்து சேர்ந்தாச்சுங்க. திஸ் இஸ் மடுகான் ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோதான். நம்ம இப்போ திருநெல்வேலி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போய் பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. திருநெல்வேலி திருநெல்வேலி மேம் ப்ளீஸ். தேங்க்யூ. அந்த சைடு ஒரு பையா இருக்காரு. அவர்கிட்ட டிக்கெட்டு 12 மணிக்கு மேலே தான் தருவேன் அப்படின்ட்டாரு. ஆனால் எங்களுடைய உள்ள அக்கா வாங்கினேன், அவங்க தந்துட்டாங்க. இது எதுக்கு இப்படி பண்ணுவாங்க? ரூல்ஸ்த்தனமான ரூல்ஸ். 12 மணிக்கு மேலே தான் டிக்கெட் கொடுக்கணும். ஒருவேளை சீக்கிரமே அறிவிடானவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படியே வெளியேவா சுற்றிட்டு இருக்கணும். ட்ரெயின் அரைவலுக்கு 3 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் டிக்கெட் வேலிட் டைம். ஆனால் நிறையா ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஏன்னு தெரியல. நம்ம திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜாம்நகர்லேருந்து கர்மாலி அந்த ஸ்டேஷன் கிட்ட வந்துச்சு. இங்கே 2வது பிளாட்ஃபார்ம் மாட்டி 3வது பிளாட்ஃபார்ம் தான் வரும். அது மாதிரி மொத்தம் 4 பெட்டி தான் ஜென்ரல் கோச் போட்டிருக்காங்க. முன்னாள் 2 பின்னால் 2. அதான் நம்ம ஒன்று முன்னாடி பின்னால் போய் நிற்கிறோம். அப்போ தான் இடம் பிடிக்கவே கரெக்டாக இருக்கும். சரியான மழை அடிக்கி கொளுத்திட்டு இருக்கு. வருவானா வரமாட்டானான்னு தெரியலையே. May I have your attention, please? 11578 Jamnagar. Tirunelveli Express is running on time. It is expected to arrive here at 10:50. வர வர நமக்கு அந்த விசருக்கு ஒரே கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஏமா ட்ரெயின் வந்து நுழைய மாட்டேங்குது. யாருக்குன்னே அந்த ட்ரெயின் வந்து இப்படியும் க்ரௌடாக தான் வரும். இங்கேயும் நல்ல க்ரௌடு இருக்கு. இடம் கிடைக்குமான்னு தான் தெரியல. ட்ரெயின் வந்துருச்சு. பையாக்கள்லாம் அப்படியே முன்னால பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அவங்க அடிச்சு போட்டு நம்ம அதுக்கு முன்னால வர ஆரம்பிச்சு. வேற இங்கேயும் நல்ல நம்ம மேலே வந்து இடம் முடியாதுப்பா. தூக்கம் பயங்கரமா இருக்குங்க. அதான் மேல வந்தேன். இது சதுர்த்தியில மேலாம் வர மாட்டேன். எந்த உட்காரத்துல தான் உட்காந்துருப்பேன். ட்ரெயின் ஃப்ரீயா தான் இருக்குது. இந்த பிரச்சனை இல்லை. நான் கூட கூட்டமா இருக்குன்னு நினைச்சேன். செம்மையாக தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு குட் நைட் பாய். மணி இப்போ கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. சின்ன அர்ஜென்ட் வேலையாக அனுப்பிச்சிருந்தேன். ட்ரெயினை பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டுங்க. ஏதோ ஸ்லீப்பர் கிளாஸில் மக்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோமே, நம்ம எல்லாம் படுத்து தூங்கிட்டு வராங்க. நல்லா இருக்குங்க இந்த ட்ரெயின். இந்த மாதிரி தான் ட்ரெயின் இருக்கணும். ஃப்ரீயாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் வேற லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம இனி இப்போ தூங்க ஆரம்பிக்கிறது காலையில் தான் நிற்க போகிறோங்க. காலையில் சந்திப்போம். அவ்வளோதாங்க. எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். அவ்வளோதாங்க. சரியான தூக்கம். எந்திரிக்கிறே லேட் ஆகிட்டு. ஆனால் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம ட்ரெயினை ஏதோ வடக்கரை எல்மையும் ஆக்கி வச்சுருக்காங்க. பூரா தண்ணி கட்ட வச்சு பான்பராக துப்பி வெரி பேட்.
குப்பை தொட்டியை பாருங்க, ஒன்றுக்கு ஆமாம் பித்தலாகி போடுறது மெய். ரெஸ்ட் ரூமில் உள்ள குப்பை தொட்டி, ரெஸ்ட் ரூம் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் எல்லாமே ஒரு பேட் கண்டிஷனாக இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம ட்ரெயின் இப்போ கேரளாவுக்கு உள்ளதாங்க போயிட்டு இருக்கு. வேற லெவல் சீன்ஸுங்க எல்லாமே. கேரளா தான். ட்ரெயினை ஏகம் நிப்பாட்டிட்டாங்க, ஏகம் தெரியல. ட்ரெயினை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இல்லை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. நல்லா இருக்குங்க, குழந்தைகளோட இன்னும் ட்ரெயினை வேடிக்கை பார்க்கலாம். அப்படியே அங்கே ட்ரெயின் ஏறணுமா, அப்படியே படுத்து தூங்கியாச்சு. கரெக்டாக 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன், காலையில் 12 மணிக்கு. நம்ம மேலே படுக்க இடத்துல ஏறினதுனால யாருமே நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கியாச்சு. மறுபடியும் பார்த்தா இப்போ 5 மணி, நம்ம திருவனந்தபுரம் கிட்ட வந்துட்டோம். அதான் மறுபடியும் நம்ம ஃபுட்பால் ட்ராவலுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ராவல் ட்ரெயின் எங்கே நிப்பாட்டி போட்டிருக்காங்க எங்கேன்னு தெரியல. வந்து ரோட்டில் நிற்கிது பாருங்க, எப்படின்னு பாருங்க. ட்ரெயினுமே ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது, அந்தளவுக்கு பெரிய கூட்டமாக இல்லை நம்ம ட்ரெயின். நீங்களுமே யாருன்னா கோவா போயிட்டு எங்கேயாச்சும் வரலாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நேராக இந்த ட்ரெயினே பிடிச்சிக்கோங்க. நேராக நம்ம திருநெல்வேலிக்கே வந்து இதே ட்ரெயின் கோவாவுக்குமே இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து வாரத்தில் 2 நாள் ஓடும். அதுக்காக தான் நிப்பாட்டி கிராசிங்காக முடிஞ்சிட்டு, ஆனால் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஏதாச்சும் ட்ரெயின் வருமா இருக்கும், அதான் எடுக்காமல் வச்சுருக்காங்க. பார்ப்போம். நல்ல தூக்கங்க, யாருமே நம்மளை டிஸ்டர்பும் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த நார்த்து ட்ரெயினில் போனீங்கன்னா இந்த ஓரத்து சீட்டை பிடிக்கணும். நம்ம சவுத் சைடு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த படுக்கிற சீட்லேயே நம்ம ஏறிடலாம். பெரும்பாலும் யாரும் வந்து ஏற மாட்டாங்க. 1-2 பேர், மிஞ்சி போனால் 3 பேர் தான் அதில் உட்காந்துட்டு போயிருப்பாங்க. நம்ம சவுத் சைடு, நார்த் சைடில் 4 பேர் 5 பேர் ஏறிடுவாங்க. ஏன்னா தூங்கினா கூட சரி விட்டுருவாங்க. ஆனால் அங்கே விட மாட்டோம், எழுப்பி போனோம். அது கரெக்டாக தான், நம்ம ரிசர்வ் பண்ணி போகல, நம்ம உட்காந்துட்டு தான் போனோம். நான் என்னாலும் ஏதாச்சும் நான் முழிச்சிருந்தேன்னா நான் ஸ்டாப் போகிறப்போ நானே இடம் கொடுத்துருவேன். நானே படுத்து காலையில் நீட்டினா தான் மடக்கிடுவேன். ஏன்னா அங்கே யாராச்சும் உட்காரணும்னு நினச்சா வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்க. சில பேர் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு அப்படியே நின்றுவாங்க. என்னை மாதிரி நானே நிறைய இடங்கள்ல அப்படிதான் நின்றுட்டே வந்துடுவேன். அந்த மாதிரி இருப்பாங்கங்காண்டி நானே காலை மடக்கி இடம் கொடுத்துருவேன். சில பேர் ஏறி உட்காந்து விடுவாங்க, சில பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே ஏறி உட்காருவாங்க. நம்ம உடனே ஏறுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருவேன். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நம்மளை யாருமே எழுப்பவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டே வந்துட்டோம். நல்ல தூக்கம். இன்னும் சாப்பிடவும் செய்யலை. நம்ம திருநெல்வேலியில போய் ஒரு ஐடியா சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். எங்கே போய் சாப்பிட்டோம்னா நம்ம திருநெல்வேலியில் சாப்பிட்ட மாதிரி வருமா, அதனால தான் அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு தென்பட்டாச்சு. நம்ம வண்டி ஃபைனலி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிட்டு. அவன் இங்கேருந்து அடுத்து நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி, 3 சார் திருநெல்வேலி. 10 மணி போய் சேர்ந்தோம். ட்ரெயினே ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டு எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம ட்ரெயினில் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. நீங்களுமே கோவாருந்து வந்தீங்கன்னா நேரம் இங்கே வண்டி வந்துடுங்க, திருநெல்வேலி வந்து. அது இந்த வண்டியை விட்டீங்கன்னாலுமே இதுக்கு இப்போ தான் இன்னொரு வண்டி இருக்குது, நேத்ரவதி எக்ஸ்பிரஸ். அது திருவனந்தபுரத்து வரைக்கும் வரும். அதுக்கடுத்து திருவனந்தபுரத்துலேருந்து நமக்கு நைட்டு வாக்கில் இன்னொரு ஒரு மதுரை எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் நேராக திருநெல்வேலி வந்து சேர்ந்துடலாம். இப்போ மதுரை சவுத்தில் இருக்க எல்லாருமே இந்த வழியவே யூஸ் பண்ணலாம். பெங்களூர் போய் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? சென்னை அங்கே உள்ளவங்க தான் பெங்களூர் போய் போக வேண்டிய அவசியம் இருக்கு. இங்கே 5 நிமிஷம் நிற்கும். நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வரலான்னு தெரியுதுன்னா தெரியலையா. அவ்வளோதான், நம்ம வண்டி திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பிட்டு நமக்கும் அந்த வண்டிக்கும் ரேஸு. இது எங்கே போகுது? கேபினுக்கு போகும்னு நினைக்கிறேன். கேபின் இங்கே தான் இருக்கு. இங்கேருந்து அப்படியே அதுக்கு ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும்? பாட ரெடியா ஆச்சுங்க, சீக்கிரம்.
நம்ம தான் வின்னர், நம்ம தான் வின் பண்ண போறோம். ஐயோ தோத்துட்டான் அந்த பையன். ஸ்டாப்பே கிடையாது, ஏக்கு நீ பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஏதோ அந்த இயடி கோணா கொலை அப்படின்னு போட்டுருந்ததுக்கு. நமக்கு பாராசாலை, வள்ளியூர், அடுத்து நாகர்கோவில். பாராசாலை, நாகர்கோவில் டவுன், அடுத்து வள்ளியூர். அந்த 3 ஸ்டாப்பு தான் இங்கே நிப்பாட்டிடுங்க. மேபி ஏதோ சிக்னல் கிராசிங்கா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வண்டி கேரளா பார்டரில் நெருங்க போகுது. கேரளாக்குள்ள வேற லெவலில் இருந்துச்சுங்க சீனரிஸ்லாம். நம்ம வண்டி இப்போ பாரசாலை வந்திருக்கு. பாரசாலைக்கு அடுத்து நாகர்கோவில் டவுன், அதுக்கடுத்து வள்ளியூர், அதுக்கடுத்து திருநெல்வேலி. 2 ஸ்டாப் தான் இருக்கும். 3ஆவது ஸ்டாப் நம்ம திருநெல்வேலி தான். நம்ம வண்டி இப்போ கிளித்துறை தான் வந்துருக்கு. நமக்கு ஸ்டாப்பே கிடையாது தான் நிற்கிது. ஏதோ கிராசிங்காண்டி நிற்கிறோம் நினைக்கிறேன். இந்த லைனே இப்படி தான் ஏகப்பட்ட இடத்துல கிராசிங்காண்டி நிப்பாட்டி போட்டுருவாங்க. ஏன்னா 1 வே ட்ராக் தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து திருவனந்தபுரம் வரைக்குமே நிறைய இடங்களை நிப்பாட்டி போட்டுருவாங்க. நீங்கள் இந்த லைனில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிக்கிட்டு போங்க. இதோட 3ஆவது இடத்துல நிப்பாட்டி போட்டிருக்காங்க. ஏதோ வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நாகர்கோவில் வந்துட்டோம். நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் ஃபுல்லாக ஃப்ரீயே. அவ்வளோதாங்க, அடுத்து நம்ம திருநெல்வேலி போய் வாக் கண்டினியூ பண்ணுவோம். பை. அவ்வளோதான், ஒரு வழியாக ஃபைனலி நம்ம திருநெல்வேலி வந்து சென்னாச்சு. இனி நம்ம திருநெல்வேலியிலேருந்து இன்னும் நம்ம ஊருக்கு போனோம். அவ்வளோதான் அந்த சீரியஸே முடிஞ்சது. பாய். நெக்ஸ்ட் சீரியஸாக பார்க்குறேன். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இப்போ கரெக்டாக 10 மணி ஆகுங்க. நம்ம ஊருக்கு போகிற கடைசி பஸ் 10:30 தான் இருக்குது திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து. நம்ம சரி போய் அங்கே எப்படியாச்சும் நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேர வேண்டியதாங்க. நீங்கள் யாரும் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம கோவாக்கு எப்படி பட்ஜெட்டாக நம்ம போகிறாங்க தான் நம்மளோட ட்ராவல் டாக்குமெண்ட்ரியாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணுவீங்க. எல்லாருமே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ எல்லாரும் ட்ராவல் பண்ணுங்க. எங்கே தான் சுற்றினாலும் லாஸ்ட் நம்ம மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊருக்கு வர்றது வேற லெவல் ஃபீலுங்க. அதுவும் நம்மளோட திருநெல்வேலியில வந்து கால வைக்காம வேற லெவல்ல இருக்குதுங்க. இதுதாங்க நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, வேற லெவல்ல இருக்கும். இங்கதான் நம்மளோட பஸ் வருங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அவங்க தான் வரும். ஓகேங்க. கிட்டத்தட்ட 5000த்துல ஆரம்பிச்ச நம்ம பயணம் கடைசி வெறும் 5 ரூபா தான் முடிஞ்சிச்சு. நம்ம கிட்ட கடைசியா பேலன்ஸ் 5 ரூபா தான் இருக்குது. $5000 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஜேர்னி. லாஸ்ட் 5 ரூபா தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எங்கெல்லாமும் சுற்றி கடைசி நம்ம ஊர் பத்த நம்ம மட்டும் தனியா போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான் இந்த பயணம்.